ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஜிஎன்எஃப்ல இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, அந்த சம்மோட அந்த சம் என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னா எஸ் டென்ஸ் டு கேபிட்டல் ஏஏ ஆர் ஏ டென்ஸ் டு கேபிட்டல் எஸ்எஸ் ஆர் பி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சம் டூ திங்ஸ். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ். ஸோ இங்கே எது டெர்மினல் எது நான் டெர்மினல்? ஸோ டெர்மினல் அப்படின்றது ஏபி, நான் டெர்மினல் அப்படின்றது எஸ்ஏ. ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனை எழுதிக்கோங்க. அதுக்கு 1 2ன்னு நேம் கொடுங்க. நேம் கொடுத்து ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஆர்லாம் ஏ1 எடுத்துக்கோங்க, ஏலாம் ஏ2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ1 ஏ2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏ என்ன ஏ2. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி டென்ஸ் டு எஸ் ஏன்னு இருந்துச்சுன்னா பி என்னன்னு எடுத்துக்கணும், ஏ3ன்னு எடுத்துக்கணும். ஆர்டராக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஏ1 ஏ2, இங்கே பி இருந்தால் இது ஏ3ன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏ1 டென்ஸ் டு ஏ2 ஏ2 ஆர் ஏ2 டென்ஸ் டு ஏ1 ஏ1 ஆர் பி. ஓகேவா? இப்போ வந்து எடுத்துக்கோங்க, செக் வெதர் the 1 and 2 is in the GNF form or not. ஸோ GNF ஃபார்மில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் 1 எடுத்துக்கோங்க. 1 என்ன? A1 tends to A2 A2 or A. A1 tends to A2 A2 or A. ஓகேவா? ஸோ இங்கே இது என்ன? இதுதான் I. ஸோ இது ஸோ LH ரைட் ஹேண்ட் சைடு டென்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டென்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் I, இதுதான் J. ஸோ I வந்து 1, J 2. ஸோ according to GNF rules, if J is greater than 1, there is no need to change. So keep it as usual. ஸோ இப்போ ஐயும் J வந்து ஐயோட greater, J is greater than I, then there is no need to change we don't need to apply anything. So keep it as usual. ஓகேவா? அப்படியே வச்சுக்கோ. now take 2. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன? A2 tends to A1 or B. A2 tends to A1 A1 or B. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I என்ன? 2J1. ஓகேவா? I2J1. அப்போ என்னன்னா, now J is less than I. ஸோ we just apply the rules என்ன? ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? J less than I இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இந்த A2வில் பார்த்தீங்கன்னா A11. ஸோ இங்கே இதுதான் J, இதுதான் I. ஸோ I வந்து 2J1. ஸோ J less than I. இப்போ என்ன பண்ணோம்னா, அப்ளை 1 into. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த A வேல்யூவை நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளை மட்டும் தான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். we need to change the first symbol only. அதனால் இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ A1ஓட ப்ரொடக்ஷனை இங்கே அப்ளை பண்ணணும், A2வில் அப்ளை பண்ணணும். ஸோ A2 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ A2ஓட ப்ரொடக்ஷன் என்ன? A1 ஆர் பி. இந்த A1ஓட வேல்யூ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நம்ம A1 டென்ஸ் டு A2 A2 ஆர் ஏன்னு இருக்குல்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த வேல்யூஸை இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்ண என்ன ஆகும்? A2 டென்ஸ் டு A1 ஆர் பி தானே. ஸோ A1ங்கிற இடத்துல A2 போட்டால் என்ன ஆகும்? A2 A1 ஆர் பி. அதுதான் இங்கே இருக்குது, A2 A1 ஆர் பி. ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்கிறது, A1க்கு இன்னொன்று என்ன இருக்குன்னா ஏன்றது இருக்குது. ஸோ A1 டென்ஸ் டு A2 ஆர் A1 டென்ஸ் டு A. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் A1க்கு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன், அப்புறம் இதை அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணால் என்ன வரும்? A1 ஆர் பி. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு எழுதியாச்சா? ஸோ எத்தனை இருக்கோ அத்தனை அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ எத்தனை ஆர் இருக்கோ அத்தனை ஆரும் அதில் அப்ளை பண்ணணும். இஃப் ஆஃப்டர் தி சப்ஸ்டியூஷன்ஸ் த அபோவ் கேன் பி ரிட்டன் ஆஸ். இதை எப்படி எழுதலாம்? A2 A1 ஆர் பி ஆர் A1 எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சா? ஸோ காமனாக A2 டென்ஸ் டு இங்கே தனியாக A2 டென்ஸ் டு பியும் இதே தான். A2 டென்ஸ் டு பி, இதுக்கும் A2 டென்ஸ் டு பி, இதுக்கும் A2 டென்ஸ் டு பி. எதுக்கு ஒரே என்ன சொல்கிறது, A2 டென்ஸ் டு பி A2 டென்ஸ் டு பின்னு ரெண்டு டைம் எதுக்கு எழுதணும்? ஒரு வாட்டி எழுதினாலே 1 வாட்டி எழுதினா போதும். ஸோ அதுதான் இது. இதுதான் காமன் எழுதியாச்சு. A2 டென்ஸ் டு A2 A1
ஆர் பி ஆர் ஏ1ன்னு எழுதியாச்சா. இப்போ செக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் இல்லை, ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. ஸோ 2 ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா A2 ஸோ I ஈக்குவல் டு ஜேவாக இருக்கா. அப்போ இஃப் I and J are equal then A tends to AJ alpha, sorry AJ gamma. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ AI tends to AJ gamma. ஸோ இதுதான் AI, AJ. AI என்னது A2, AJ என்ன A2. ஸோ காமா என்ன A2க்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே காமா. ஓகேவா. ஸோ எந்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா. I2 J2 ஏஜ் ஈக்குவல் டு A2. ஸோ இந்த ஜேக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே காமா. ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்ட்ரடியூஸ் எ நியூ வேரியபிள் BI. ஸோ BI புதுசாக ஒரு வேரியபிள் B இன்ட்ரடியூஸ் பண்ணி B2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் BI டென்ஸ் டு காமா, BI டென்ஸ் டு காமா, BI டென்ஸ் டு காமா பீட்டா I. ஸோ அது நியூ வேரியபிள் எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். BI டென்ஸ் டு காமா, BI டென்ஸ் டு காமா பீட்டா I. ஓகேவா. ஸோ BI டென்ஸ் டு காமானா என்ன B2 டு BIன்றது இங்கே என்ன B2. ஓகேவா. நியூ வேரியபிள் BIனா எதுக்கு பதிலாக நியூ வேரியபிள் கொடுக்குறோம்? A2 டென்ஸ் டு A2ன்னு தான் நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த A2க்கு பதிலாக இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே B2ன்னு போட்டுக்கணும். இங்கே A1 இருந்ததுன்னா இங்கே A1, B2 A2 இருக்கிறதுனால இங்கே B2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐன்றது 2 தானே. ஸோ B2 டென்ஸ் டு காமா என்ன A2 A1. அதே மாதிரி BI டென்ஸ் டு காமா BI என்ன B2 டென்ஸ் டு காமா வந்து A2 A1, BI வந்து B2. ஓகேவா. ஸோ ரிமூவ் AI டென்ஸ் டு AJ ஆல்ஃபா. ஸோ AI டென்ஸ் டு AJ ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் வி ரிமூவ். இந்த ஃபைனல் GNF என்ன வரும் அப்படின்னா AI டென்ஸ் டு A2 A2 ஆல்ஃபா, AI டென்ஸ் டு A2 A2 A அண்ட் என்ன சொல்கிறது. ஸோ அண்ட் A2 டென்ஸ் டு, ஸோ இது என்னன்னா A2 டென்ஸ் டு A2 A2 A1 ஓகே ஆர் AA1 ஆர் B. ஓகேவா. அதே மாதிரி B என்ன B2ன்றது என்ன B2ன்றது B2 டென்ஸ் டு A2 A1, B2 டென்ஸ் டு A2 A1 B2. ஸோ A2 A1 A2 A1 B2. ஸோ இங்கே தான் இருக்குல்ல. ஸோ இது இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ரிமூவ் AI டென்ஸ் டு AJ ஆல்ஃபா தானே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் பார்ட். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் இதை ரிமூவ் பண்ண உடனே பட் தெர் இஸ் நோ ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன் இஸ் அ டெர்மினல் அட் இஸ் இனிஷியல். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சில ப்ரொடக்ஷன்ஸ் ஜென்ரலாக GNFல என்ன இருக்கணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இனிஷியல் வேல்யூஸ் டெர்மினலாக இருக்கணும், நான் டெர்மினலாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் டெர்மினல் வர வேல்யூஸாக போடணும். ஓகேவா. ஸோ சேஞ்ச் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் A1 டென்ஸ் டு A2 A2 ஆர் A கேன் பி சேஞ்ச் as. ஸோ இந்த A2 ஓட வேல்யூவை இங்கே போடணும். A2 என்ன AA1. ஸோ AA1 தூக்கி இங்கே போடுங்க. அப்போ என்ன வரும் AA1 A2 ஏன்னு வருமா. ஸோ அதுதான் AA1 A2 ஆர் B A2. ஸோ இங்கே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா A2க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. A2 டென்ஸ் டு AA1, A2 டென்ஸ் டு B. இது 2 வேல்யூமே இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன வரும் AA1 A2 BA2 BA2ன்னு வரும். ஆர் ஏன்றதும் இருக்குது ஒரு ஆப்ஷன், அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் டெர்மினல் வராத இடத்துல அதோட வேல்யூ ஈக்குவேஷன் வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணணும். ஓகேவா. சரியா. ஸோ இது நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரலாக A2 டென்ஸ் டு AA1 ஆர் B. அடுத்தது B2 டென்ஸ் டு B2 என்ன B2ன்றது A2 A1 ஆர் A2 A1 B2ன்னு இருக்குதா. ஸோ இங்கே A2ன்றது நான் டெர்மினல். ஸோ இது டெர்மினலாக மாற்றணும்னா A2வோட வேல்யூவை இங்கே போடணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன வரும் AA1 A1 BA1. அதே மாதிரி இங்கே AA1 A1 B2 BA2 BA1 B2. ஸோ இந்த A வேல்யூஸை தூக்கி A2 இருக்கிற இடத்துல A2 வேல்யூவை தூக்கி A2 இருக்கிற இடத்துல போட்டுரும். அப்போ வரும்போது ஃபைனலாக எல்லாமே டெர்மினலாக இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான். ஸோ ஆல் த ப்ரொடக்ஷன் ஆர் இந்த ஜிஎன்எஃப் ஃபார்ம். ஸோ இது வந்து பியூர்லி அப்பான் சப்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜிஎன்எஃப் ரூல்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? கிளியராக சப்ஸ்டியூஷன் வந்து நெசசரி. ஓகேங்களா? சரியா? ஸோ ஏதாவது query இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் கான்டாக்ட் cjsksag@gmail.com. ஓகேவா? தேங்க்யூ.